வணக்கம். தமிழக முதல்வர் நெற்றியில் அந்த கருப்பு பொட்டு என்ன? அரகஜா. அதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? கேரளாவிலேருந்து எங்கெங்கதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு என்ன மாந்திரிகம்லாம் பண்ணி அவர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதன் மூலியமா அவருக்கு கிடைச்ச அந்த பிளாக் மேஜிக் சூப்பர் பவர் என்ன? அதுதான் இந்த ஆட்சியில் கட்டில்ல அவரை உட்கார வச்சுதா. இந்த மாதிரி வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கண்டென்ட். அதுக்கப்புறம் அந்த ஜோதிடருடைய பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாமல் முதல்வர் தன்னுடைய ஆஃபீஸுக்கு வரும்பொழுது காலையிலேயே மதிய உணவை கையில் கொண்டு வந்து தன் கையாலேயே தன் வாயில் வைத்து சாப்பிட்டார், தன் பல்லால் கடித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிகே விஜய் அவருடைய அரசாங்கம் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற சூழ்நிலை விஜயை சுற்றியே நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில பயனுள்ள தகவல்கள் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமாக வந்து திருச்சி ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆப்வியஸ்லி வந்து மறுதேர்தல் வந்து நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக அந்த ஒரு சீட்டாக இருந்தாலும் ஒரு சீட்டோட அருமை யார் புரிஞ்சுருப்பாங்களோ இல்லையோ, முதல் வாட்டி 2 வருஷமே கட்சி தொடங்கி முதல் வாட்டியே வந்து ஆட்சியை இன்றைக்கி பிடிச்சி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் வந்து ஒரு சீட்டோட அருமையை வந்து தாவேக்காவினர் புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 சீட் வச்சுருக்க கட்சி ஒத்த சீட் இருக்கவங்களாம் வந்து ஓவராக பேசுறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சூழ்நிலையெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த தேர்தலையும் தாவேக்கா அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. களம் இப்போ இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் நீ மட்டும் ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு விட்டுறக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? அந்த ஒரு சீட் அப்படிங்கிறது மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. சில பேருக்கு அது ஒரு சீட்டு மட்டும் இல்லைங்க, கடைசி வாய்ப்பு. சில பேருக்கு அது ஒரு கடைசி வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, மானம். சில பேருக்கு அது ஒரு மானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்காக சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அவங்க பேசுறதுக்கு உண்டான இன்னொரு அரிய வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல அதிகமாக வந்து பரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைவருடைய பர்சனல் லைஃப் கூட யாரையா சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அந்த நபரை குறித்து நம்ம பேசாமல் கடந்து போகிறது தான் வந்து நாகரிகம் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம கடைப்பிடிக்கிறோங்க. பட் நித்தியம் நியூஸ் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு தேவையான நியூஸை போட்டுட்ருக்க பல நியூஸ் சேனல்களில் ஒரு நியூஸ் சேனல் நேற்று வந்து நியூஸ்லேயே என்ன பண்ணிட்டான், திருச்சி கிழக்கில் வந்து யாரெல்லாம் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் தாவேக்கா தரப்புலேருந்து யாரெல்லாம் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்களோட பேர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நடிகை த்ரிஷாவுடைய புகைப்படத்தும் வந்து போட்டிருந்தாங்க. இது வைரலாக பரவுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியே 1.5 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசக்கூடிய நபர்கள், நம்மளுடைய நண்பர்கள்லாம் வந்து அரசல் புரசலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வரணுன்ற ஆசையை வெளிப்படுத்தினதால் மட்டும் இல்லாமல் தாவேக்காவின் தலைவர் விஜய் கூட ஒரு நண்பராக இருக்கிறதுனால அவங்க தாவேக்காவில் இணைந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பதவியேற்பு விழாலாம் கூட வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சவனை கூட போய்த்து வாழ்த்துலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசியல் ஆசை என்ட்ரி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை வச்சு வின் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை த்ரிஷாக்கு இந்த அரசியல் என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதனால் திருச்சி ஈஸ்ட்டில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அரசியல் பலசாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்கள்லேயே சேட்டலைட் சேனல்களே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வார இதழ்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. ஸோ த்ரிஷாவுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சினிமாலையும் அவங்கள பற்றி வந்துட்டு இருக்க நியூஸ் என்னென்னா, த்ரிஷா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கோடிகள் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய ஒரு படத்துக்கும். அதை வந்து 12 கோடியாக வந்து உயர்த்த போகிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பெயரையும் அவங்க வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அதை நோக்கி வந்து த்ரிஷா போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சினிமாவில் நடிக்க மாட்டாங்க சில பேர் சொல்கிறாங்க, சினிமாவில் வந்து இல்லை சம்பளம் ஏற்ற போகிறாங்க சில பேர் சொன்னாலும் த்ரிஷா அவர்கள் அரசியல் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறத பலதரப்பட்ட ஊடகங்கள் சொல்கிறதுனால நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேபி இருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. சரி த்ரிஷா வராங்களோ இல்லையோ, அவங்க வந்தால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாருங்க, அவர் ரொம்ப அரசியல் திறனாய்வாளர், அவர் ஒரு 10 விஷயத்தை கணிச்சு சொன்னார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11 விஷயமும் அவர் சொல்கிறது நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து த்ரிஷா இந்த வாட்டி இந்த இடைத்தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா வந்து 70% வாக்குகள் வாங்கி வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டேன், யாரையுமே வந்தால் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, அதுக்காக ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, விட்டுருவோம். தமிழக மக்கள் வந்து 70% 80% வாக்கு செலுத்தி த்ரிஷா அவர்களை வந்து ஜெயிக்க வச்சு தமிழக அரசியலுக்கு நீங்கள் வாங்க, அது என்னது இந்த பொன்னியின் செல்வர் சொல்லுவாங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இப்போது தாவேக்கா சைட்லேருந்து த்ரிஷா அவர்கள் நாங்கள் மட்டும் என்னப்பா எங்களுக்கு மட்டும் இந்த சீட்டு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு ஒத்த சீட்டுக்கு மியூசிக்கல் சேர் விளாடுற மற்ற கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் களம் காணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதில் குறிப்பாக என்னென்னா வந்து திருச்சியில் இன்னொரு தொகுதியில் தோல்வி அடைஞ்ச நம்மளுடைய
கண்டிஷன்ஸை ஃபால் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையாக அமைச்சராக இருந்த நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர் போட்டியிடலாமா அப்படின்ட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இனிகோ இருதயராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக நின்று வந்து அவர் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தாலும் தோல்வியை தெரிவித்தார். ஆனால் எல்லாருமே கட்சியிலேருந்து முணுமுணுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் திமுகவில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, அறிவாலயத்தில் நடந்துச்சு. அங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் தோல்விக்கு உண்டான காரணம் பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் காரணத்தை ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கட்சியில் இந்த தோல்விக்கு அப்புறமும் வந்து வேலை செய்ய இஷ்டம் இல்லைனா விலகிருங்க, நம்ம வேறு ஆளை வச்சு வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்னன்னா வந்து எப்போவுமே பக்கத்துலேயே இருந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்த நம்மளுடைய துறைமுகத்தின் சேகர் பாபு இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பின்னாடி ரோல உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ கட்சியில் கடுமையான அதிருப்தியும் கோபமும் பல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காத்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு எதிராக வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து நல்ல வேலை ஜெயிச்சிட்டாரு சேப்பாக்கத்தில் அப்படிங்கிறனால விஜய்க்கு எதிராக அவரை பேச வச்சு விஜய்க்கு ஈக்குவலான லீடர், அதாவது இப்போ ரீச்சில் சொல்கிறேன், விஜய்க்கு இருக்கிற அந்த மீடியா ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதை உதயநிதி ஸ்டாலின் மேலே விஜய் மேலே இருக்க லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான வேலையை திமுக வந்து சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. பிகாஸ் தே ஆர் எ சீசன்டு பார்ட்டி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரே சான்ஸு. தலைவரே, நீங்கள் இல்லாத சட்டசபை எப்படி தளபதி? ஒரு தளபதி தான் வந்து ஒரு கத்தியில் இருக்கணும் இல்லை, ஒரு சட்டசபையில் இருக்குல்ல, இன்னொரு தளபதியும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம், அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், உங்களை சட்டசபையில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை திருச்சி கிழக்கில் வந்து எப்படியாவது நிற்க வைக்கணும் அப்படின்னு கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் பல பேர் அவர்கிட்ட வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து கேள்விப்படுறோம். ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா திமுக தலைவராக மட்டும் இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார்ல, சும்மா பம்பரமாக சுற்றிட்டு இருந்தவர் சித்தரஞ்சன் சாலையிலே முடையும் கிடைக்கணும்னு நினைப்பாரா? அதனால் அவருக்கும் எப்படியா சட்டமன்றத்துக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்னதான் உதயநிதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தன்னுடைய அனுபவத்தை கடைசியாக சட்டமன்றத்தில் காட்டுறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பாக இதுவும் இருக்கும் இல்லையா? அதனால் அந்த தேர்தலில் கொளத்தூரில் வந்து சம்பவம் பண்ணிட்டீங்கடா, திருப்பியும் திருச்சியில் நான் ஜெயிச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் வந்து சிம்ம சொப்பனமாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே விளங்குவேன், இது தாண்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாய் சும்மா இருக்குமா? சட்டமன்றத்தில் பேசணும்னு ஆசைப்படாதா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினை நிற்க வைக்கணும்னு பல பேர் ஆசைப்படுறதாகவும், ஆனால் இன்னொரு பக்கம் டேய் இப்போ தாண்டா கொளத்தூரில் உளுந்து எரிச்ச காயமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டு இருக்குது, திருப்பியும் நைஸாக என்ன போயிட்டு தலைவரே நீங்கள் திருச்சியில் நின்னா அப்படின்னு சொல்லி என்னை எப்படியா வந்து ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லி ஆசையை ஏற்றி விட்டு தோக்கடிக்கலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கான இந்த மாதிரி திமுக தலைவராக இருந்துட்டு கடைசியாக விஜய் வேறு என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, அதை வச்சு அப்படி நான் இமேஜ் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பில் ஒரு பயத்தோடு அணுகிறதாகவும் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா தாவேக்கா வந்து மீண்டும் அவரை இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலைகள் வேணால் வந்து செய்வாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து இரண்டாக உடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால எகெயின் விஜய் சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாதிரி மீண்டும் ஒரு முறை ஸ்டாலினை வந்து தோக்கடிச்சிட்டா அது அவருடைய அரசியல் கேரியரில் ஒரு கேரியரில் வந்து ஒரு பெரிய அசிங்கமாக வந்து பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொருத்தர் பற்றியும் எல்லாம் சொல்கிறாங்க. இவர் மேலே நிறைய பேருக்கு வந்து விதவிதமான ஒரு பார்வை இருந்தாலும் இவரோட கட்சி கொள்கையை விரும்பாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா 15 வருஷம் இந்த மனுஷன் வந்து உழைச்சிருக்கார். அதனால் இவருடைய தமிழ் தேசிய கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் குரல், அது மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாளர், மக்களுக்கான நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர், அவருடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அதனால் வந்து திருச்சியில் இவர் போட்டியிடணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மீடியாவை தவிர்த்துட்டு இருக்கும் சீமான் அவர்கள் இதை குறித்து எந்த ஒரு சமைச்சர்களும் வந்து கொடுக்கல. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் விஜய் அவர்களை பார்க்குறப்போ ஒரு சினிமாட்டிக் சீனாக இருந்தாலும் இன்னொரு சினிமாட்டிக் சீன் எதிர்பார்க்குற மாதிரி யூடியூப்பில் ஒருத்தர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கனவருக்கு குறித்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தார். சில இடங்களில் தரம் தாழ்ந்தும் பேசிட்டு இருந்தார் ஒரு யூடியூபர். அவரை நிற்க வச்சா வந்து அவர் செம்மையாக ஜெயிச்சிருவார், மற்ற கட்சிகள்லாம் வந்து வேட்பாளரை நிறுத்தக்கூடாது. அப்போ தாவேக்காலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வேட்பாளர் தோக்கடிச்சு இந்த யூடியூபர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு விஜயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சியில் நிற்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவருடைய அருமை புரிந்து மக்கள்லாம் வந்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர் அனுப்புனா வந்து நிஜமாகவே ஒரு பக்கம் விஜய் பேசிட்டோம், ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டோம், இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக அப்புறம் தேமுதிக அந்த மாதிரி எல்லா கட்சிகள் பாமக எல்லாமே வந்து ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழுக்கும் ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் தமிழக சட்டசபை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் நிறையா நடக்கும், நம்ம நிறைய உண்மைகளை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இந்த மாதிரி வந்து திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கவனத்தையும் இப்போ வந்து ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. யார் நிற்க போகிறா, என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதில் இன்னும் பல செய்திகள் நம்மளை வந்து சேர்ந்துருக்கு.
இப்போ சமீபத்தில் போட்டிருக்க 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மது கிடையாது அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு ரூல் தான். அதை வந்து இப்போ திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்னால இதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவன் 21 வயசுக்கு கீழேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற நம்ம ஊரில் எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசுலேயே தடிமாடு மாதிரி 25 வயசு பையன் மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மாதிரி அந்த கார்டு ஐடென்டி கார்டெலாம் இல்லை. ஸோ வர்றான் அம்பாடி சில பேர் வந்து யூனிஃபார்ம்லேயே வாங்கி போயின்னு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி தடுக்க போகிறாங்க ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்கள் தரப்புலேருந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னும் பல இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுறதை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதை வந்து இன்னும் திறம்பட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சும்மா பேச்சளவுக்கு திமுக அதிமுக ஆட்சியில் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நீங்களும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குரல்கள் வந்து தென்படுது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறதே உங்கள் பாடல் மூலியமாக நீங்கள் வந்து பிரபலப்படுத்துறீங்க. ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. சில இடங்களில் 10 ரூபா வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நியூஸும் வரதுனால அரசாங்கம் அதையும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். டைம் ரொம்ப கம்மி பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. 12லேருந்து 8 மாற்ற போகிறீங்கன்னு. அப்படி பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டாஸ்மாகை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து வளம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் பற்றி, போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வாங்கினாலும் குண்டர் சட்டம் பாயும் சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே அது வந்து பலதரப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த போதைப் பொருள் புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்வர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கார் இல்லையா, அவர் அங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்து 17 கிலோமீட்டர் ட்ராவல். அது நிஜமாகவே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய ட்ராவல் தான். இப்போ போயஸ் கார்டன்லேருந்து ஜெயலலிதா அவர்கள் போனது, ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஸ்டாலின் அவர்கள் போனது, கோபாலபுரத்துலேருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் போனதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப தூரம் தான். ஏன்னா கிரீன்வே சாலையில் இருக்க முதல்வருக்கு உண்டான அரசாங்கத்தும் கொடுத்த அந்த இல்லத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்தார். ரொம்ப ஈஸி, ஒரே ரோடு போயிடலாம். பட் இது 17 கிலோமீட்டர்ன்றதுனால விஜய் ஈஸியாக போயிடுவார். கான்வாய் வந்து அவர் ஈஸியாக கூப்பிட்டு போயிடும். பட் அந்த ஒரு பீக் டைமில் வந்து போகிறப்போ மக்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் பார்த்தா ஒரு பெரிய இடையூறு ஏற்படுறதா வந்து காவலர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக ஒரு தனி வழி ஏற்படுத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. என்ன தான் தனி வழி ஏற்படுத்தினாலும் ப்ராக்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால முதல்வர் விஜய் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே அதிகார மையமாக இருந்த போயஸ் கார்டனில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ போயஸ் கார்டனில் ஏற்கனவே யார் இருந்தாலும் தெரியும், ஏன் அது அதிகார மையமாக இருந்தது. இந்த சைடு கோபாலபுரம்னா அந்த சைடு வந்து போயஸ் கார்டனு. ஸோ அந்த சைடு கருணாநிதி அவர்கள், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து வழியை மறைச்சிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு பெரிய நடிகர் வந்து காரை விட்டு இறங்கி பக்கத்துலேயே வந்து சிகரெட் பிடிச்சதாகவும், அதனால் கும்பல் கூடி திருப்பி அவர் விடுங்கப்பா நம்மளுக்கு ஒரே குறைச்சல் கொடுக்குறாரு சொன்ன மாதிரி ஏன்னா பரபரப்பான விஷயங்கள் நடந்த இடம். பல நடிகர்கள் ஏன் நாங்களாம் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வீடு வாங்கிய இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் வந்து அதிகார மையமாக வந்து போயஸ் கார்டன் மாறுமா, மீண்டும் அந்த நடிகர் வந்து காரில் வருவாரா, இப்போ இருக்கிற முதல்வரால் ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படுமா, ட்ராமாட்டிக் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணலாம். பட் இன்னொரு தகவல் என்னென்னா, நான் சொன்னல ஏற்கனவே வந்து அரசாங்கமே வந்து ஒதுக்கி இருக்கிற அந்த வீடான கிரீன்வே சாலையில் இருக்க முதல்வருக்கு அரசாங்கம் கொடுத்த இல்லமான எடப்பாடி பழனிசாமிலாம் சிஎம்ஆர் இருக்கும்போது தங்கியிருந்தார்ல, அந்த இல்லத்துக்கு விஜய் வந்து மூவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி துணை முதல்வராக இருந்தப்போ அரசாங்கம் ஒதுக்குன இல்லமானது குறிஞ்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்தார்ல, அதே மாதிரி முதல்வருக்கு உண்டான இடத்துல வந்து விஜய் வந்து மாறலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அவருக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது என்னவோ தேர்தல் ஜுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல இவர் நின்று ரிசைன் பண்ணதுனால தொடரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலியமாக வந்து புரியுது. ஃபுல் 234 தொகுதிகள்லையும் நம்ம வந்து விட்டு பார்த்துட்ருப்போம். இப்போ 234 தொகுதியில் இருக்கவங்களும் ஒரே தொகுதியை விட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வரப்போகுது, அது யாரெல்லாம் நிற்க போகிறாங்க, கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.